வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இது ஒரு மார்னிங்லேருந்து விலாக் எடுக்க ஆரம்பித்தது தான். கண்டிப்பாக சில ரெசிபீஸை மட்டும் உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். இது ரொம்ப லெங்க்தி விலாகாக இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் போர் அடிக்காமல் இருக்க மாதிரி தான் ஷூட் பண்ணியிருக்கேன். பயங்கர மழை நேற்று எல்லாமே. இன்றைக்கி மார்னிங் அப்படி ஒரு காற்று. சரி, பால்கனியில் செடியெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு தான் வந்தேன். இந்த மல்லி செடியும் செம்பருத்தியும் மட்டும் சென்னையிலேருந்து வரும்போது கொண்டு வந்தோம். மொத்தம் பட்டு போகிற நிலமையில தான் இருந்தது. கஷ்டப்பட்டு அதை காப்பாற்றி இப்போ மல்லி செடி நல்லா தழைச்சி வளர்ந்தாச்சு. மொட்டு விடவும் ஆரம்பிச்சிடுச்சு. தண்ணி நம்ம எவ்வளோ தான் அந்த செடிக்கு கொட்டினாலும் ஒரு 4-5 ஹவர்ஸில் பார்த்திங்கன்னா ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும். இங்கே வந்தப்புறம் வாங்கி வச்சது இந்த கருவேப்பிலை செடி தான். ஏன்னா இங்கே சுத்தமாக கருவேப்பிலை அவ்வளோ ஈஸியாலாம் கிடைக்காது. இது நல்லா தழைஞ்சி வந்தாச்சு. நல்லா துளிர்க்கவும் ஆரம்பிச்சிச்சு. இன்னும் மொட்டுலாம் விட ஆரம்பிக்கலை. இது மொத்தமாக பட்டு போயிடும் அப்படின்னு நினச்சி ரொம்ப கவலைப்பட்டோம். ஆனால் எப்படியோ காப்பாற்றிட்டோம். இங்கே இந்த கருவேப்பிலை அப்புறம் இந்த செண்டு மல்லி இதெல்லாம் வாங்கினோம். ஒரு 2-3 செடி. ஆனால் அது எதுவுமே வரலை. அந்த கருவேப்பிலை மட்டும்தான் வாடவும் இல்லாமல் இப்போ தான் சின்னதாக துளிர் விட ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாம் எப்படி செட் பண்ணுறோம் அப்படின்றத கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பால்கனி அப்டேட் கொடுக்குறேன். பன்னீர் டிக்கா பிரியாணி தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த டிக்கா பொடியும் எப்படி பண்ணுறது, அதாவது ஹோம்மேட் மசாலா, டிக்கா மசாலா எப்படி பண்ணுறதுன்றதையும் நான் ஷார்ட்ஸ்லேயும் இல்லை லாங் வீடியோலையும் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த பன்னீர் டிக்கா மசாலா பிரியாணி தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். இது ஷூட் பண்ணிகிட்டே குக் பண்ண போகிறதுனால இன்றைக்கி சிம்பிளாக பிரேக்ஃபாஸ்ட் எல்லாருமே ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிட்டோம். டீ குடிச்சிட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ்டாக இருந்துட்டு தான் நான் இப்போ குக் பண்ணவே வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே ஊற வச்சிடலாம். 1 டீஸ்பூன் தயிர், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், சீரகத்தூள், கரம் மசாலா, மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் முக்கியமாக தயிர் புளிப்பாக இருக்கக்கூடாது. இதில் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, பன்னீர் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கோட்டார வரைக்கும் இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ஊற வைக்கிறது தான் இதில் ஃபஸ்ட்டு முக்கியமான பார்ட்டே. ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் ஊறினா நல்ல டேஸ்ட் இருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். இன்றைக்கி நான் 1.5 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். இது ரெண்டுமே ஊறிட்டு இருக்கட்டும். இது ஊறுறதுக்குள்ளேயே நம்ம கிரேவி செய்யவும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த டிக்கா மசாலாவை செஞ்சுட்டு அப்படியே ரைஸ் அதில் சேர்க்க போகிறோம். இதுக்கு நான் ஒரு கடாயில் தனியாக ரைஸை வேக வச்சுக்கிறேன். தண்ணியில் ஹோல் கரம் மசாலா எல்லாமே சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே சேர்த்துக்கோங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாமே, ஜாதிபத்திரி அந்த மாதிரி சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுருக்க அரிசியையும் இதில் போட்டு ஒரு 90% குக் ஆகிடணும். ஏன்னா ரொம்ப நேரம் குக் பண்ணும்போது அதை பன்னீர் ஹார்டாகிடும். அதனால் அரிசியை 90% குக் பண்ண வச்சுட்டேன் அந்த பக்கம். இங்கே ஒரு மண் சட்டியில் 1 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அப்படியே நம்ம ஊற வச்சதை ஒரு 5 மினிட்ஸ் அதில் போட்டு எடுத்துடலாம். இப்போ அதே எண்ணெய் நெய் மிக்ஸில் ஒரு பெரிய வெங்காயம் வதக்கிட்டு ஒரு தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ சேர்க்குற இந்த பன்னீர் டிக்கா மசாலா தான் இதில் ரொம்ப முக்கியம். இது எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் ஏற்கனவே விலாகில் ஷேர் பண்ணியிருக்கேன். லிங்க்கும் கொடுக்குறேன். நான் இது என் கார்டாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதுதான் நல்ல வாசனையும் டேஸ்ட்டும் இந்த பிரியாணிக்கே கொடுக்கும். இப்போ நம்ம வதக்கி வச்சதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு. இதில் 1/2 டம்ளர் அளவுக்கு காய்ச்சின பால் எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் 90% வெந்த இந்த பாசுமதி அரிசியை அப்படியே அதில் சேர்த்து மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் அந்த வாசனையோடு அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் லைட்டாக அரிசி உடையாத மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இது மிக்ஸ் பண்ணும் போதே அப்படி ஒரு வாசனையும் டேஸ்ட்டும் இருக்கும். அது அந்த டிக்கா மசாலா போட்டதுக்கப்புறம் தான் நமக்கு அந்த டேஸ்ட்டே வரும். எப்பயும் போல் கொத்தமல்லி, இதுக்கு புதினாலாம் தேவையில்லை. இன்னொரு ஹைலைட்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, 1 டீஸ்பூன் எண்ணெயில் 1 டீஸ்பூன் டிக்கா மசாலாவை திருப்பியும் சேர்த்துட்டு முந்திரி, ஒரு வரமிளகாவை தாளிப்போடு இதில் சேர்க்கும் போது தான் பக்காவான பன்னீர் டிக்கா மசாலா பிரியாணி டேஸ்ட்டு அப்படி வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மூடி போட்டு வச்சுட்டு நான் கேஸை ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு 10 நிமிஷம் கழித்து அதை மிக்ஸ் பண்ணும் போது நல்லா பொல பொலன்னு உதிரியாக சூப்பராக பிரியாணி வந்திருக்கும்.
இன்றைக்கி ரொம்ப வெயிலும் இருக்குது அப்படின்றதுனால நாங்கள் சைட் டிஷ் வந்து சிம்பிளாக வச்சுக்கிட்டோம். இதுவே வந்து கொஞ்சம் மசாலாலாம் அதிகம் அப்படின்றதுனால ரைத்தா தான், குக்கும்பர் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்க ரைத்தா. நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பன்னீர் டிக்கா பிரியாணி கூட கொஞ்சம் வந்து நமக்கு இடமா இருக்க மாதிரி ரைத்தாவோடு சாப்பிடும்போது சூப்பராக இருந்தது. எல்லாருமே நல்லா ப்ரன்ச்சாகவே சாப்பிட்டுட்டோம். முடிச்சுட்டு கிச்சனையும் வந்து ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிட்டேன். ஈவினிங் ரெசிப்பியும் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுனால எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வாங்க நைட்டு டின்னர் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஒரு ஜாரில் பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன், 1 வெங்காயம், 2 பச்சை மிளகா, 5, 6 பாதாம், கொஞ்சமாக சோம்பு, ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை, இது எல்லாத்தையுமே வந்து தண்ணி சேர்த்து நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். 2 பேக்கெட் மஷ்ரூம் எடுத்திருக்கேன் நான். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி வந்து நம்ம மஷ்ரூமை கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் க்யூப்ஸாக தான் கட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துட்டு பொரிஞ்சதும் வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை அப்படியே அதில் போட்டு டாஸ் பண்ணிக்கலாம். நம்ம அப்போவே அது லைட்டாக தண்ணி விட ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பும் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டும் வந்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா மஷ்ரூம்லேருந்து வர தண்ணி, அப்புறம் நம்ம அரைச்சி விட்டுருக்கிறது, இது எல்லா தண்ணியும் சேர்ந்து கொதிச்சுட்டு கொஞ்சம் சுண்டுற மாதிரி இருக்கும். ஒரு கிரேவி பதத்துக்கு வரும்போது நம்ம மற்றது எல்லாத்தையுமே வந்து சேர்க்க ஆரம்பிக்கலாம். அதுக்குள்ளே நான் இன்றைக்கி டின்னர் பூரிக்கு தான் வந்து மாவு பிசைய போகிறேன். மாவில் உப்பு, பச்சை தண்ணி சேர்த்து அப்படியே பிசைகிறோம். நம்ம சப்பாத்தி அளவுக்கு ரொம்ப லூஸாக இல்லாமல் கொஞ்சம் டைட்டான மாவாக பூரிக்கு பிசையும் போது நல்ல உப்பலாக வந்து பூரி கிடைக்க ஆரம்பிக்கும். இங்கே கோதுமை மாவு நல்லாவே கிடைக்கும். அதனால் எல்லாமே வந்து ரொம்ப சாஃப்டாக ஃப்ளஃபியாக ஈஸியாக வந்துடும். ஒரு 15 மினிட்ஸ்க்கு மேலே பூரிக்கு வந்து ஊற வேண்டாம். ஏன்னா வந்து நல்லா எண்ணெய் குடிச்சிரும் இல்லைன்னா. ஸோ மாவை எல்லாத்தையுமே கலந்து வச்சுட்டேன். இப்போ நல்லா வந்து அது பொங்கி வரும்போது, அதாவது கொதிச்சிட்ருக்கும் போது ஒரு தக்காளியும் கொத்தமல்லியை மட்டும் சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு ஆஃப் பண்ணிட்டேன். சிம்பிளாகவும் டேஸ்டியாகவும் இந்த மஷ்ரூம் மசாலா எல்லாத்துக்குமே வந்து நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பூரியும் ரெடி ஆயாச்சு. டின்னரையும் வந்து ஒவ்வொருத்தராக சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு சர்க்கரை போடாமல் லெமன் ஜூஸ், இங்கே நிறைய ஜூஸ் குடிக்க வேண்டியதாக இருக்கிறதுனால சர்க்கரையை டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டோம். அப்படியே பழகிட்டோம். நைட்டு இதை குடிச்சிட்டு அப்போ தான் கொஞ்சமாவது வந்து அந்த தாகம் தணிகிற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு வெயில், அதுக்கேற்ற மாதிரி மழையும் இருக்குது. ஆனால் நமக்கு அந்த தாகம் மட்டும் அடங்கவே அடங்காது. கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்துட்டு இன்றைக்கி டே இப்படியே முடிஞ்சாச்சு. இதோட அடுத்த விலாகில் மீட் பண்ணலாம். கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட், இந்த மாதிரி ரெசிபீஸ் மட்டும் ஷேர் பண்ணால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க. இது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.